2 இயர்ஸ் பேக் நான் வந்து 45 கேஜியில் இருந்தேன். இப்போ வந்து 60 கேஜியில் இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 7 to 8 மந்த்ஸ்லேயே ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களால் கொடுக்க முடியும். இஃப் யூ ஸ்கின்னி, இஃப் யூ ஃபீல் டூ வீக், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் யூ. ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். ஹாய், வெல்கம் டு மை சேனல். 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் 45 கேஜியில் இருந்தேன். இப்போ வந்து 60 கேஜியில் இருக்கேன். ஸோ 15 கேஜி மசில் வந்து நான் பில்ட் பண்ணேன். அது வந்து 2 இயர்ஸ் டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நான் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணல டயட் ஒர்க் அவுட்லாம். ஸோ அதனால தான் அவ்வளோ டைம் ஆச்சு. இதுவே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஈவன் ஒரு 8 to 9 மந்த்ஸில் உங்களால் ஒரு ட்ரீம் ஃபிசிக் வந்து கொண்டாட முடியும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே இப்போ வந்து நான் சொல்கிறேன். ஆஸ் எ பிகினராக நான் பண்ண மிஸ்டேக்ஸ் ஸோ எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பேன். ஓகேங்களா, ஒரு 45 கேஜி தான். ரொம்ப ஒல்லியாக எலும்பா அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்தேன். ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் இல்லை பசங்களோட வந்து வெளியே போகிறதுக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஒல்லியாகிறோம், ஏன்னா ஃபுல்லாக வந்து கலாய்ப்பானுங்க, நல்லா ஓட்டுவானுங்க. அது ஸ்கின்னி பர்சனுக்கு அது அந்த வலி அவங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அப்போ தான் டிசைட் பண்ணேன், சரி நம்ம வந்து ஜிம் போவோம், நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜிம் ஜாயின் பண்ணேன். ஜிம் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 மந்த்லேயே நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மோட்டிவேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டயட்டும் வந்து ஒரு 1 வீக் வந்து ஒழுங்காக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். அதுதான் நம்ம வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த மோட்டிவேஷன் போயிட்டு நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அது பண்ணுற தப்பு தான். இன்னொன்று வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே வந்து 3 பேர் இறந்தாங்க. என்னோடய சின்ன மாமா, அப்புறம் என்னோடய பெரிய மாமா ஒய்ஃபு, அப்புறம் என்னுடைய தாத்தா 3 பேருமே வந்து அந்த பீரியடில் இறந்தாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டு என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கே எனக்கு வந்து நிறைய மந்த்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய போது தான் அதுக்கான ரிசல்ட்டை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த 2 வருஷமாக வந்து ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் வந்து நான் ஒழுங்காக சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். ஜிம் வந்து 1 மாதம் போவேன், 2 மாதம் போவேன், அதுக்கப்புறம் வந்து போக மாட்டேன். அப்புறம் வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 1.5 வருஷம் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நான் தொடர்ந்து வந்து ஜிம் போனேன். கரெக்டாக 6 மாதம் ஒழுங்காக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே வந்துச்சு. ஸோ 45 கேஜிலேருந்து 60 கேஜி வரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், நம்ம வந்து மோட்டிவேட் ஆகிறோம். அது வந்து அந்த சர்டன் ஆஃப் பீரியட் மட்டும் தான் அந்த மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம மைண்ட் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயம் நம்ம வந்து தொடர்ந்து பண்ண தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்கிறது வந்து கன்சிஸ்டன்சி. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எதை நினச்சாலுமே ஒரு கன்சிஸ்டன்சியோடு நம்ம பண்ணும்போது தான் அது வந்து நம்மளால் அடைய முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஜிம் போயிட்டு சேருங்க. அதுதான் சொல்லுவேன். ஒரு ஸ்கின்னி பர்சன் ஃபஸ்ட் அட்வைஸ் வந்து ஜிம் போயிட்டு சேருங்க. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி சும்மா வீட்டிலே வந்து புஷ்அப்ஸ் நம்ம தரையிலே போட்டுக்கலாம். புல்அப்ஸ் வந்து வீட்டில் வந்து ஸ்லாப் இருக்கும், அதில் இருந்தால் கூட நீங்கள் சும்மா ட்ரை பண்ணலாம். சும்மா உங்கள் மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் சும்மா வந்து மசில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிம் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் லோக்கலில் எந்த ஜிம் இருக்கோ. நான் ஃபஸ்ட்டு போன ஜிம் வந்து எங்கள் லோக்கல் ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். 300 ஃபீஸு கட்டி நான் அங்கே தான் போனேன். இப்போ வந்து நான் வேறு ஜிம் போகிறேன். அது வந்து மாதம் 600. அதுவே நல்லாயிருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் பெரிய ஜிம்முக்கு போகணும், இல்லை சின்ன ஜிம் போகணும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு ஜிம் போங்க. ஏர் கண்டிஷனிங் இருக்கணும், இல்லை வந்து ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன ஜிம்லேயே உங்களால் மசில் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, எல்லாமே வந்து நம்ம மனசு தான் காரணம். எந்த ஜிம் இருந்தாலுமே நம்ம அங்கே கரெக்டான ஒர்க் அவுட்டு, கரெக்டான ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோமா, கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறோமா, அதில் தான் மசில் பில்ட் ஆகும். ஸோ பெரிய ஜிம் போனால் மசில் பில்ட் ஆகும், சின்ன ஜிம் போனால் மசில் பில்ட் ஆகாது அப்படிலாம் கதை கிடையாது. எந்த ஜிம்மும் போங்க, ஒழுங்கான ஒரு ஒர்க் அவுட்டு நல்ல ஃபார்மோட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணால் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மசில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிம்மில் போய் சேருங்க. இப்போ நீங்கள் ஜிம்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு 1 வீக் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனே வந்து உண்மையாலுமே இருக்காது. ஏன்னா அங்கே நீங்கள் போன உடனே அங்கே இருக்கிற சில பர்சன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபிசிக்கோடு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஓ இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஒல்லியாகிறோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் லூஸ் ஆகும். அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய மைண்டை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களாம் வந்து 3 வருஷம் 4 வருஷம் கன்சிஸ்டன்சியாக ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபிசிக் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளாலையும் நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 2 இயர்ஸில் நல்ல ஃபிசிக் நம்மளாலையும் கொண்டு வர முடியும். ஸோ மோட்டிவேஷன் லூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜிம் போங்க. போயிட்டு புஷ்அப்ஸு, புல்அப்ஸு எல்லாமே பேசிக் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசில் குரூப் வந்து அந்த செட் ஒர்க் அவுட் நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலாம்.
இன்னொன்று வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லா செட்டுக்குமே நம்ம வந்து ஃபார்ம் வந்து தப்பாக தான் போடுவோம். ஓகேங்களா? சரியா போடுறோம், கரெக்டாக போடுறோம் அப்படின்ல எல்லாமே தப்பாக தான் போடுவோம். அங்கே இருக்கிற பர்சனே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க அவங்க பார்த்து சிரிப்பாங்க, இவங்க பார்த்து சிரிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் அவங்களும் பிகினர் தான். அவங்களும் தப்பு பண்ணி எல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்து இப்ப கரெக்ட்டான ஒரு பாடியோட இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஹெல்ப் கேட்டா, அவங்களுமே உங்களுக்கு வந்து எல்லா செட்டு, எல்லா ஃபார்ம் எல்லாமே சொல்லி தருவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க தயங்காம போயிட்டு அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? ஆஸ் எ பிகினரா என்னோட அட்வைஸ் வந்து வீக்லி வந்து அந்த ஒரு 6 நாளும் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 4 டேஸ் கூட போலாம். 1 நாள் விட்டு 1 நாள் கூட நீங்க போலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகுற வரைக்கும். ஒரு 1 மாசத்துக்கு அது மாரி போயிட்டு, அப்புறம் 2ஆம் மாசத்துலேருந்து நீங்க கன்சிஸ்டன்ஸியா ஒரு 6 நாள் கூட போலாம். அதாவது ஒவ்வொரு மசில் குரூப்பையும் வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து வீக்லி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து மசில் குரோவும் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்து நீங்க கன்சிஸ்டன்சியா போங்க. 1 மந்த் கன்சிஸ்டன்சியா நீங்க போயிட்ட அப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வீக்லி 6 டேஸ் நம்ம போலாம். எடுத்த உடனே நம்ம வந்து 6 நாளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போவீங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் போயிடும். அதுக்கப்புறம் குவிட் பண்ணுருவீங்க. இப்ப 100ல 99% வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து குவிட் பண்ணிருவாங்க. அந்த 1% மட்டும் தான் கன்சிஸ்டன்சியா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாத்தையும் போடணும்னு கிடையாது. குட்டி குட்டி குட்டியா ஆரம்பிங்க. ஜிம் வந்து கன்சிஸ்டன்சியா போங்க. நெக்ஸ்ட் வந்து டயட். டயட் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 50-50 சொல்லுவாங்க. 50% ஒர்க் அவுட், 50% வந்து டயட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. 30% தான் ஒர்க் அவுட். மீதி 70% வந்து ஃபுல்லா டயட் தான். ஏன்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறோமா, செங்கலுக்கு நடுவுல ஒரு சிமெண்ட் வைக்கிறோம். அப்படி வச்சு 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 தான் அந்த வீடு வந்து பில்ட் ஆகுது. அதே மாரி தான். இப்ப நம்ம வந்து எக்சர்சைஸ் பண்ணும்போது நம்ம மசில் வந்து டேர் ஆகும். அந்த டேர் கேப்ப வந்து ஃபில் பண்றது தான் வந்து புரோட்டீன். அது வந்து ஃபில் பண்ண தான் நம்ம மசில் வந்து குரோ ஆகும். ஸோ புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஸ் அ பிகினரா நான் பண்ண தப்பு வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து ஓகே நம்ம ஃபுல் கேலரியும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மார்னிங் டூ நைட் வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் போயிட்ட அப்புறம் என்னால அது வந்து செய்ய முடியல. ஒரு மாரி போர் அடிச்சிருச்சு. மோட்டிவேஷனும் போயிடுச்சு. ஸோ அந்த மாரி பண்ண தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து குட்டி குட்டியா ஆரம்பிங்க. இப்ப 45 கேஜில இருக்கும்போது, நான் வந்து கரெக்ட்டா ஒரு 2300 கேலரிஸ் அந்த மாரி சாப்பிடணும். 120 கிராம் புரோட்டீன் அந்த மாரி எடுத்துக்கணும். 60 கிராம் ஃபேட்டு. கார்ப்ஸ் வந்து ஒரு 340 கிராம் கார்ப்ஸ் அந்த மாரி நம்ம வந்து சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய பாடி, என்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கார்பு, புரோட்டீன், ஃபேட்டு இது ஃபுல்லா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து நீங்க அந்த நாள் ஃபுல்லா சாப்பிடணும். ஸோ என்னோட அட்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து நீங்க குட்டி குட்டியா ஆரம்பிங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 5 முட்டை சாப்பிடணுமா? ஒரு 2 முட்டை. அதுக்கப்புறம் 1 முட்டை ஏத்துங்க. ஒரு 3 முட்டை. ஒரு குட்டி குட்டியா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது வந்து நமக்கு ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட்லயும். ஓகேங்களா? இன்னொன்னு அதாவது ஸ்கின்னி பெர்சன் வந்து முக்கியமான இன்னொரு டயட் வந்து பல்கிங் ஷேக் தான். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்கின்னிலேருந்து கொஞ்சம் மசில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பல்கிங் ஷேக்கில் வந்து முக்கியமா வந்து ஓட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பழம், டேட்ஸு, பீனட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா 80 கிராம் ஓட்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் 5 ஆல்மண்டு, 5 டேட்ஸு, ஒரு 3 முந்திரி இல்ல 4 முந்திரி. அதுக்கப்புறம் வந்து பீனட்டு ஒரு 25 கிராமு. அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம். ஒண்ணு செவ்வாழை இருந்தா கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நார்மல் வாழைப்பழம். மஞ்ச வாழைப்பழம் பெருசா இருக்கிறது ஒரு 2 வாழைப்பழம். அது கூட வந்து மில்க்கு இல்லைன்னா தண்ணி. இல்ல பாதி மில்க்கு, இல்ல பாதி தண்ணி. ஒரு 300 எம்எல் அந்த மாரி வச்சுக்கோங்களேன். அத வந்து அடிச்சு டெய்லி காலையில வந்து அது எப்பனாலும் குடிக்கலாம். ஆனா மார்னிங் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா செய்ற தோசை, இல்ல இட்லி அது கூட வந்து ஒரு 1 முட்டை இல்ல 2 முட்டை. அத வச்சு சாப்பிடுவேன். ஆஸ் எ பிகினரா நான் ஸ்டார்ட்டிங்ல பண்ணது. இப்ப வந்து நான் சாப்பிடுறது வந்து மார்னிங் சப்பாத்தி, ஒரு 3 முட்டை, அது கூட குக்கும்பர், கேரட். ஓகேங்களா? ஆஸ் எ பிகினரா நான் என்ன சொல்லுவேன்னா, 2 இட்லி, 2 முட்டை. ஃபர்ஸ்ட்டு அத சாப்பிட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ப ப்ராப்பரா அந்த டயட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேரட், குக்கும்பர்லாம் வச்சு கரெக்ட்டான ஒரு புரோட்டீன் வச்சு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவரைக்கும் குட்டி குட்டியா ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து மதியானம் வந்து ரைஸு, வீட்ல வந்து சிக்கன் ஆக்க முடிஞ்சா சிக்கன் சாப்பிடலாம். இல்ல வந்து முட்டை. ஸோ அந்த மாரி சாப்பிடுங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அது சாப்பிடலாம். அப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தி செஞ்சா சப்பாத்தி, இல்ல தோசையா இல்ல தோசை. அது கூட ஒரு 2 முட்டை. ஸோ டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து போடுறேன். எப்படி மார்னிங் டூ நைட்டு ஃபுல் பட்ஜெட் டயட் பிளான். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ வந்து வருது. அத வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதில வந்து கிளியரா உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து மெயின்டனன்ஸ் கேலரிஸ் கண்டுபிடிச்சு ஒரு ஃபுல் டேக்கான டயட் பிளான் எப்படி ஃபார்ம் பண்றது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து போடுறேன். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சியா இருக்கணும். டயட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். ஜிம் போணும். இந்த 3 விஷயம்
நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் 45லேருந்து 60 கேஜி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு 5 கேஜி வந்து நான் ஒரு 3 மாசத்துல வந்து பில்ட் பண்ணணும்னு நான் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். 100 டேஸ் சேலஞ்ச். அதான் உங்ககிட்ட நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணும்போது நான் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ப்ரோட்டீன் டயட் வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். அதான் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து என்னோட எங்கள் அம்மா சமைக்கிற சமையலை ஒரு பாக்ஸில் போட்டு அதே ப்ரோட்டீன் நான் என்ன சாப்பிட்றனோ அதே ப்ரோட்டீன் டயட் வந்து வெளியில் வாங்கி தராமல் நான் சாப்பிட்றதே அவங்க வந்து கொடுக்க போகிறேன். அவங்களும் வந்து சரி ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ 100 நாளைக்கு நான் 100 பேருக்கு வந்து அது மாதிரி வாங்கி தர போகிறேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக்ரோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பட்ஜெட் டயட் பிளானு, அதுக்கப்புறம் என்னோட 100 டேஸ் சேலஞ்சாக ஃபுல் டே விளாக் அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.